அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. ரப்பி ஷ்ரஹ் லி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பேரை கொண்டார் அன்புக்குரிய எனதருமை சகோதரிகளே தாய்மார், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு பரிணாமங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி பல செய்திகளை பார்த்தோம். இதைத் தொடர்ந்து நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளை அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். ஆனாலும் கூட அதிகமான பிள்ளைகள் அவர்களுடைய நீண்ட காலம் வாழவில்லை. ஒரு சில பிள்ளைகளை தவிர அதில் ஆண் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிற காசிம் என்கிற அந்த பிள்ளையாக இருக்கட்டும், இப்ராஹிம் என்கிற பிள்ளையாக இருக்கட்டும், அப்துல்லா என்கிற பிள்ளையாக இருக்கட்டும், இந்த 3 பிள்ளைகள் தான் அவருடைய ஆண் பிள்ளையாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தின் போதே மரணித்து விட்டார்கள். அந்த பிள்ளைகளின் மரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரிகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெண் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் வளர்த்தார்கள். அதிலே பெண் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க, நல்ல விதத்தில் அவருடைய வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கான எல்லா காரியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒழுக்க பயிற்சிகளை, அவர்களுக்கான மார்க்க போதனைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு சில பெண் பிள்ளைகள், ஜெய்னப், உம்மு குல்சூம் போன்ற பெண் பிள்ளைகள், ருக்கியா போன்ற பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு முன்னர் பிறந்தவர்கள். ஆனாலும் கூட நுபுவத்திற்கு முன்னால் அவர்களுக்கு ஆகச்சிறந்த மனிதர்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். அதன் பின்னர் நுபுவத்திற்கு பிறகு அவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்தின்பால் அழைப்பு விடுத்து, நேர்வழியின்பால் அவர்களுக்கு அழைப்பு விடுத்து சத்தியத்தை ஏற்க செய்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக பிறந்திருக்கிற பிள்ளை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நேசத்திற்குரிய மிகவும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய ஈரக்குலை என்று வர்ணிக்கக்கூடிய அந்த பிள்ளையாக இருந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பேரை சூட்டி இருக்கிறார்கள். ஒரு பெற்றோருடைய கடமை, தந்தையின் கடமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பேரை சூட்டுவது என்பது. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சொல்லுக்கேற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, நடந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தனக்கு குழந்தை பிறந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இன்றைக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, சம்மைத்து வலதன் இஸ்ம அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தையின் பேரான இப்ராஹிமுடைய பேரை என்னுடைய மகனுக்கு சுட்டி இருக்கிறேன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சூட்டியதாக நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சிறப்பித்து சொல்கிறார்கள். காரணம் என்ன? நல்ல பேரை சூட்டுவதும் தந்தையினுடைய கடமை. அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கான உரிமைகளை, கடமைகளை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடிக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறாங்க, உன்னை திருமணம் பேசுவதாக அலி என்னிடத்தில் சொன்னால் உனக்கு சம்மதமா என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் இந்த நபி அவர்கள் தான் நமக்கு சொன்னார்கள், துஸ்தஅதுல் மர்ஆ, பெண்ணிடத்தில் என்ன செய்யணும், திருமணத்திற்கு அனுமதி கோர வேண்டும் என்று. அப்போ அந்த அனுமதியை பொறுத்தவரையில் பெண்கள் 2 விதமாக சொல்வார்கள். ஒன்று, கன்னிப்பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் மௌனம் காத்து அனுமதியை காட்டுவார்கள். திருமணமான பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் கருத்தால் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கேற்ப அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்துல வந்து நினைச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்கிற போது அவங்க என்ன செஞ்சாங்க, மௌனமாக இருந்தார்கள் என்கிற அடிப்படையில் தான் அவர் அதற்கு தயாராக இருக்கிறார், சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் திருமணம் முடித்து வைத்தார்கள். அதே போன்று அவருடைய குடும்ப உறவில் ஏற்படுகிற எல்லா விஷயங்களிலும், நலவு கட்டங்களில் அது அவர்கள் கலந்து கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தலையிட மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே செல்லுகிற போது அங்கே அலி ரலியல்லாஹு அவர்கள் இங்கு இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் எங்கே என்று கேட்கிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் சண்டையிட்டு கோபித்துக் கொண்டு அவர் போய்விட்டார், எங்கே போயிட்டாருன்னு தெரியல, நீங்கள் கண்டுபிடிச்சு வாங்க என்று நினைச்சாங்க. தந்தை இடத்துல ஒரு கோரிக்கையாக சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அவர் மஸ்ஜிதிலே படுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, அபூ துராப் கும் அபூ துராப் என்று சொல்லுவாங்க இல்லையா, எழுந்திருங்கள் அபூ துராப் அவர்களே என்று, மண்ணின் தந்தையை என்று என்ன செய்வாங்க, அவர் சொல்லி காட்டி அவரை என்ன செய்வாங்க, நகைச்சுவாக ஒரு புனைப்பெயரை கொடுத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய மருமகனாரை எழுப்பிய சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு வேறு ஏதும் தன்னுடைய மகள் அவரிடத்தில் சொன்ன கம்ப்ளைண்டையோ அல்லது அதை விசாரிக்க வந்ததை போன்றோ, என்ன உங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற சண்டை சச்சரவு என்றோ எதையுமே கேட்காமல் இதை மட்டுமே சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவரை ஆசுவாசப்படுத்தி சாந்தப்படுத்தி என்ன செய்யாங்க, வீட்டுக்கு போக என்பது போன்று அனுப்பி விடுவார்கள். இந்த அளவிற்கு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையோடு நடந்திருக்கிறார்கள். அவரை நல்ல விதத்தில் வளர்த்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து சொன்ன செய்தி, சொர்க்கத்தின் பெண்களின் தலைவியாக இருக்கக்கூடிய ஒருவர் என்று. காரணம் என்ன, அப்படிப்பட்ட ஒரு
முத்தான ஒரு பெண்மணியாக அவர்களை அல்லாஹ்வின் தூதர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் இப்படி ஒரு பட்டத்தை உலகத்திலே அவருக்கு சுட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் அழகிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முன்மாதிரியிடமிருந்து பாடத்தை பயின்று நாம் நினைச்சோம் நம்முடைய பிள்ளை வளர்ப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவேற்றுகிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.